அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதிரீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அறிகிலீர். உரியிலே தயிரிருக்க ஊர் புகுந்து வெண்ணை தேடும் அறிவில்லாத மாந்தரோடு அணுகுமாறு தெங்கனே. இறைவனின் வார்த்தைகள் என்று கருதப்படும் வேதங்களும் ஆகமங்களும் இறையருளால் மனிதன் அறிவிலிருந்து தோன்றியவை. ஆகமத்தை ஒரு சடங்காக, அதன் முக்கியத்துவத்தை உணராமல், அது எதற்காக இறைவனால் வெளியிடப்பட்டது என்பதை அறியாமல் ஓதினால் எந்த ஒரு பயனும் இல்லை. அவற்றை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காமல் அவற்றின் உட்பொருள் உணர்ந்து அவற்றின் நெறியில் நிற்பது அவசியம். அவ்வாறு இல்லாத மக்களை சிவவாக்கியர் உரியில் தயிர் இருக்கும் போது ஊரில் வெண்ணெய்க்கு அலைபவர்கள் என்று குறிப்பிடுகிறார். தயிரை கடைந்தால்தான் வெண்ணெய் வரும். அதேபோல் ஆகமங்களை நன்கு ஆராய்ந்து உண்மையான உட்பொருளை உணர்ந்து அது கூறும் நெறியில் நின்றால் மட்டுமே இறைமை புலப்படும். அவ்வாறு செய்யாதவர்கள் இறைமையை உணரத் தெரியாத மூடர்கள் என்கிறார். அவ்வாறு இருக்கும் மக்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று வெறுப்புடன் கேட்கிறார் சிவவாக்கியர் சித்தர்.